பாடுகளில் பங்காளிகளாயிருக்க அழைப்பு. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா? மார்க் 10:38. நாம் வாழ்ந்து வரும் இக்காலத்தில் ஆசீர்வாதங்களை, அதிகாரங்களை மட்டும் பெற வேண்டும் என்ற எண்ணம் இறைமக்களிடம் அதிகமாக பெருகி கொண்டிருக்கின்றது. அதிசயங்கள், அற்புதங்கள் செய்த சிறந்த தலைவராகிய இயேசுவின் நிழலிலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருந்து விடலாம் என்னும் எண்ணம் செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபுக்கும் யோவானுக்கும் காணப்பட்டது. ஆனால் இயேசுநாதர் நான் குடிக்கும் துன்ப பாத்திரத்தில் குடிக்க இயலுமா என்றார். இயேசுநாதரின் நிழலில் வாழ்பவர்கள் என்னும் சிந்தனையை விட அவரின் பாடுகளில் அவர்கள் பங்காளர்கள் என்ற சிந்தனையை கொண்டிருப்பது மிக முக்கியமானது. பக்தன் யோபு இந்த சிந்தனையை மிக அழுத்தமாக தன் வார்த்தைகளில் வெளிப்படுத்துகிறார். நன்மையை கடவுளிடமிருந்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது? யோபு 2:10. ஆசீர்வாதங்களை மட்டும் எதிர்நோக்கி பயணிக்க ஆயத்தமாகும் நம்மில் துன்பங்கள் வந்தாலும் அவைகளை ஏற்றுக்கொண்டு விசுவாச தளர்வு தளராமல் இறைவனின் பங்காளர்களாய் முன்னேறும் மனநிலை வேண்டும். மார்க் 10:39 இந்த மனநிலை இயலாதது அல்ல, இயலும் என்பதை யாக்கோவும் யோவானும் வெளிப்படுத்துகிறதை நாம் காண்கின்றோம். மெய்கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடுகளும் பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. அவைகளை தாங்குவதற்கு விசுவாசிகள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிர்ச்சியடையாமல் விசுவாசத்தில் பலப்பட வேண்டும். உபத்திரவங்களை சகித்து கொள்வதில் இயேசுவை போல் மாற வேண்டும். பவுல் வாழ்வின் உயர்விலும் தாழ்விலும் எல்லா சூழ்நிலையிலும் கிறிஸ்துவின் பாதையை உறுதியாக பின்பற்றி வாழ வழிகாட்டுகின்றார். இயேசுநாதருடைய வாழ்வில் மரண வேளையிலும் அவர் நீதிமான் என்பதை 100க்கு அதிபதி சான்று பகர்ந்தார். அப்போஸ்தலர் காலத்தில் கிபி 104 முதல் 117 வரை ராஜன் சக்கரவர்த்தி கிறிஸ்துவை மறுதலிக்க கூறி கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார். அக்காலத்தில்தான் சிம்போராசாவும் 7 பிள்ளைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக கொல்லப்பட்டனர். ஆனால் ஒருவர் கூட கிறிஸ்துவை மறுதலித்து அரச கட்டளையை ஏற்கவில்லை. இதுவே கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்பது என உணர்ந்து பாடுகளிலும் இறைவனை மகிமைப்படுத்தி இன்பம் காண்போம். செபம். இறைவா, பாடுகளிலும் பரமனுக்காய் சாட்சி பகரும் வாழ்வை தாரும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.